ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு பாடி ஹாரர் படமாக வெளியான கிராஃப்டட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் வெய் அப்படிங்கிற குட்டி பொண்ணுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா அவங்களை பாத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பர்த் டிஃபெக்டா கழுத்து பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு காயம் மாதிரி இருக்கும். வெய்யுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. இது எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல ஒரு இருப்பாரு. இவர் இது சரி செய்யறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு வயல் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல வந்து சோதிச்சு பார்க்கும்போது அவர் இறந்துடுறாரு. கட் பண்ணா வெய் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீனேஜரா இருக்காங்க. தன்னுடைய ஆண்ட் வீட்டுல தங்கி ஹை ஸ்கூல் படிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அந்த ஆண்டோடைய பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுடைய பர்த் டிஃபெக்டாலேயே பாத்தீங்கன்னா இவங்களை அந்நியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சகஜமா அவங்க கூட பழகாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களோட அப்பா விட்டு போன அந்த ரிசர்ச்சை இவங்க எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஒரு வயலை வந்து ரெடி பண்ணி அது ஒர்க்காகவும் செய்யுது. இதுக்கப்புறம் நான் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இமிகிரன்ஸா ஃபாரினுக்கு போறவங்க அங்க இருக்கிற மக்கள் மாதிரி பேசவும் பழகவும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய சுயத்தை எப்படி இழக்கிறாங்க அப்படின்ற கசப்பான உண்மையை இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு நபரை உருவகேலி செய்யும் போது அது ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி நீங்க கடந்து போயிடுவீங்க. இருந்தாலுமே அந்த நபர் பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு அவங்க போனாங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஃபிளாட் ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருப்பாங்க. ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்ற கான்செப்டை அவங்க இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு முறை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு மைல்டு என்டர்டைன்மெண்டா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கின் கிராஃப்டிங் கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. பட் இந்த கான்செப்ட் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இதே கதையை இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மாதிரி முடிய வேண்டிய ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம சொன்னதுனால இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமா தான் முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படின்றது குறைவா தான் இருக்கும். சவ படத்துல வர மாதிரி சில காட்சிகள்லாம் நம்மளால வந்து அந்த ஸ்கிரீன் வந்து பார்க்கவே முடியாது. முகத்தை வந்து திருப்பிப்போம். அந்த மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. சோ லைட் ஆர்டர் பீப்புள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்றீங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜோவில ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வியர்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுவுமே பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே கொடுத்திருப்பாங்க. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் படம் தான். அதனால பேசிங் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் வந்து அப்பீல் ஆகும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பாடி ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. குறிப்பாக கிட்ஸோட பார்க்காதீங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா கிட்ஸோட பார்க்க கூடாத ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. கிராஃப்டட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.